லெந்து காலங்களிலும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களின் ஜெபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்று சொல்லி இந்த லெந்து நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து வருகிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வசனங்கள் ஒரு 2 வசனங்களை வாசிக்கிறேன். 21, 30 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அவர்கள் எவ்வாறு ஜெபித்தார்கள்? இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் ஒரு மனிதனை என்ன செய்கிறாங்க? சுகமாக்குகிறாங்க. அந்த மனிதன் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்தவன், பிறவி சப்பானி. அவனை சுகப்படுத்துகிறார்கள். இந்த அற்புதத்தை பார்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டு இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது? இதை பார்த்து அதை யூதர்கள் தலைவர்கள் எல்லாரும் பொறாமைப்பட்டு, பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் பொறாமைப்பட்டு, மூப்பர்கள் எல்லாரும் பொறாமைப்பட்டு ஊழியர்களை பயமுறுத்துகிறார்கள். 21வது வசனத்தில் பயமுறுத்துகிறார்கள். இப்போ இனிமேல் நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவர்கள் பயப்படாமல் அவர்கள் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் போய் என்ன செய்கிறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே, இன்னும் எங்களை கொண்டு அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, இன்னும் எங்களை கொண்டு என்ன செய்யுங்க, நாங்கள் இன்னும் வசனத்தை சொல்வதற்கு, தைரியமாய் சொல்வதற்கு பலன் தாங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பயமுறுத்துதலை பார்த்து அவர்கள் பயந்து போகவில்லை. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பயமுறுத்துதலை பார்த்து பயப்படாமல் இன்னும் ஊழியம் செய்ய எங்களுக்கு வாஞ்சையை தாரும், உற்சாகத்தை தாரும் என்று ஜெபிக்கிறார்கள். எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் இந்த கடைசி கால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பயப்படவில்லை, ஜெபித்தார்கள். கடைசி கால கிறிஸ்தவர்கள் நாம் இந்த ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாய் மாற வேண்டும். நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், பயப்படக்கூடாது. கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஒரு 2 சம்பவங்களை நான் சொல்லி இந்த நேரத்தை நான் நிறைவு செய்கிறேன். உகாண்டா என்கின்ற நாடு 2000 கிறிஸ்தவர்களை கொண்ட ஒரு சிறிய நாடாக, கிறிஸ்தவ நாடாக இருந்தது. அந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஆனால் இந்த 2000 பேரை அவர்கள் அந்த தேசத்தில் அவர்களை பல பாடுகள் படுத்தினார்கள். ஆனால் அந்த 2000 பேரும் கர்த்தருக்காய் சாட்சியாய் எழும்பினதினால் என்ன நடந்தது? இன்றைக்கு உகாண்டா தேசம் 90% கிறிஸ்தவ நாடாக மாறியிருக்கிறது. காரணம் என்ன? இந்த 2000 பேர் எதை பார்த்தும் பயப்படவில்லை, தைரியமாக நின்றார்கள், ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு அந்த தேசத்தை அசைத்திருக்கிறார். உகாண்டா தேசம் 90% கிறிஸ்தவர்களால் நிரம்பின ஒரு தேசமாக இருக்கிறது. இன்னொரு சம்பவம் ஞாபகப்படுத்துகிறேன். சீன தேசம், இது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தேசம். இந்த சீன தேசமானது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசம், கம்யூனிஸ்ட்வாதிகள் இருக்கக்கூடிய தேசம், கடவுள் இல்லை என்ற கோட்பாடுகளை கொண்ட ஒரு தேசம். இந்த தேசத்தில் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க முடியாது, சபை கட்ட முடியாது, இந்த இடத்துல ஆலய ஆராதனை நடத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த சீன தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறது. இந்த சீன தேசத்தில் என்ன நடக்கிறது அப்படின்றால், வீடுகளில் கூடி என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்கிறார்கள். வீடுகளில் கூடி வீட்டு ஜெபக்கூடுகைகள் சீன தேசத்தில் பெருகிவிட்டது என்று சொல்லி ஒரு 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 காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். என்னவென்றால், இந்த சீன தேசத்தில் வீட்டு ஆராதனைகள் பெருகிவிட்டது. இன்றைக்கு
அதிகமான பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் சீன தேசத்தில் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் சீன தேசத்தில் மிகப்பெரிய விதத்தில் ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த தேசத்தில் கம்யூனிஸ்ட் வாதிகள் நிரப்பப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் விசுவாசிகள் பயப்படவில்லை. அவர்கள் அதை பற்றி பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு அந்த தேசத்தில் வேகமாய் வளரக்கூடிய ஒரு மதமாக கிறிஸ்தவ மதம் இருக்கிறது. இந்த தேசத்தில் 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறு பெண் ஒரு 3 இடத்தில் ஆராதனை நடத்தி வருகிறாள். காரணம், அந்த ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறு பெண் 3 இடங்களில் ஆராதனை நடத்தி வருகிறாள் என்று சொல்லி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். பாருங்கள், அந்த தேசம் சீன தேசம் அறிவிக்கக்கூடாது, பிரசங்கிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்தில் இன்றைக்கு சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய வசனங்களை போதிக்கிறார்கள். அந்த இடத்துல வீட்டு ஆராதனைகள் பெருகிவிட்டது. இவ்வளவு தூரத்திற்கு இந்த சீன தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறதே என்றால் காரணம் என்ன? அந்த தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படாமல், ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் பலனை தாரும், ஆண்டவர் இன்னும் பரிசுத்தாவினால் எங்களை நிரப்பும், ஆண்டவர் இன்னும் நாங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய கிருபைகளை தாரும் என்று சொல்லி ஜெபித்ததினால். எனவே இந்த நாளிலும் நாம் இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிறு ஒரு பாடம் என்னவென்றால், நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தருக்காய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நாம் எதை குறித்து நாம் பயப்படாமல் இந்த உலகத்தில் கர்த்தருக்காய் நாம் எழும்ப வேண்டும். அப்பொழுது இந்த தேசம் அசைக்கப்படும். கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது இந்த நம்முடைய பட்டணம் சந்திக்கப்படும். எனவே ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ.